மெட்ரோ விவகாரத்துல ஒழுங்கான திட்டம் தமிழ்நாடு அரசு கொடுக்கல. மக்கள் 2011 உள்ள மக்கள் தொகை கணக்கு கொடுத்ததுனாலதான் ரிஜெக்ட் பண்ணிருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. மேடம், எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கை தான் தர முடியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்கிறதெல்லாம் இல்லை. இப்பொழுது நெருக்கடி இருக்கிறது. அந்த திட்டம் தேவை என்ற அடிப்படையிலே தான் கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்காக அது கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தானே சென்சஸ் எடுத்திருக்கணும். ஏன் சென்சஸ் எடுக்கல? சென்சஸ் எடுக்காதது இருக்கிற அடிப்படையை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த அடிப்படையில வச்சு செய்யறாங்க, அதை தானே செய்ய முடியும். பீகார் காற்று தமிழ்நாட்டுல வீசும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லிவிட்டாரு. எஸ்ஐஆர் வேணா வீசலாம், ஆனா வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. பிரதமர் தேர்தல் பிரச்சாரம் அங்க தமிழர்கள் தாக்கப்படுவதான்னு சொன்னாரு. ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதுதாங்க தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நான் தமிழ் மக்களை நேசிக்கிறேன், தமிழ் கத்துக்கணும்னு பேசுவாரு. இதே டெல்லிக்கு போனா நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. பீகார்ல போய் தமிழ்நாட்டுல பீகாரிகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு பேசுவாங்க. ஒடிசால போயிட்டு இதே பிஜேபி தான் தமிழர்கள் இங்க எந்த பணிக்கும் வந்துடக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசி தமிழர்களை இழிவாக பேசியவர்கள். அவங்க கர்நாடகாவுக்கு போனாங்கன்னா தமிழர்கள் இங்க குண்டு போட்டுட்டு போறாங்கன்னு பேசுவாங்க. இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம். அதை நாம் புரிந்து கொள்ள